ஒருமுறை நாரதர் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து, பகவானே, மாயையை எனக்கு காட்டுங்கள் என்று கேட்டார். சில நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் கிருஷ்ணர் நாரதரை தன்னோடு ஒரு பாலைவன பயணத்திற்கு வருமாறு அழைத்தார். பல தூரம் நடந்த பிறகு அவர் நாரதரை பார்த்து, நாரதா, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது, சிறிது தண்ணீர் கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். பகவானே, உடனே கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நாரதர் புறப்பட்டார். சிறிது தூரத்தில் ஒரு கிராமம் இருந்தது. அவர் அந்த கிராமத்தில் சென்று ஒரு வீட்டின் கதவை தட்டினார். அழகான இளம் மங்கை ஒருத்தி கதவை திறந்தாள். அவளை பார்த்த மாத்திரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தண்ணீருக்காக காத்து கொண்டிருப்பதையும், தண்ணீர் கிடைக்காவிட்டால் தாகத்தில் ஒருவேளை அவர் இறந்துவிடக்கூடிய சூழ்நிலை இருப்பதையும் நாரதர் மறந்தார். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அந்த பெண்ணோடு பேச தொடங்கினார். அன்று அவர் திரும்பி போகவில்லை. அடுத்த நாளும் அந்த பெண்ணோடு பேசிக்கொண்டே இருந்தார். அவர் பேச்சு காதலாக மாறியது. இறுதியில் அந்த பெண்ணை தனக்கு திருமணம் செய்து கொடுக்குமாறு அவளது தந்தையிடம் நாரதர் கேட்டார். அவர்கள் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளையும் பெற்றார்கள். இவ்வாறு 12 ஆண்டுகள் ஓடி மறைந்தன. நாரதருடைய மாமனார் இருந்தார். அவரது சொத்துக்கு நாரதர் வாரிசானார். மனைவி, மக்கள், நிலப்புலன்கள், ஆடு மாடு இவற்றோடு மிகவும் இன்பமான வாழ்க்கை வாழ்வதாக நாரதர் நினைத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் திடீரென்று பெரிய வெள்ளம் வந்தது. பொங்கி வந்த ஆற்று வெள்ளம் கரையை உடைத்து கொண்டு கிராமத்துக்குள் புகுந்தது. வீடுகள் இடிந்து விழுந்தன. மனிதர்களும் மிருகங்களும் இழுத்துச் செல்லப்பட்டனர். வெள்ள வேகத்தில் எல்லாம் மிதந்து சென்று கொண்டிருந்தன. நாரதர் தப்பிக்க வேண்டியிருந்தது. மனைவியை ஒரு கையிலும் 2 குழந்தைகளை மற்றொரு கையிலும் பிடித்து கொண்டு தோளில் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு அந்த பயங்கரமான வெள்ளத்தை கடக்க முயன்றார். சில அடிகள் எடுத்து வைத்த உடனே வெள்ளத்தில் வேகம் மிகவும் அதிகமாக இருப்பதை உணர்ந்தார். அவரது தோளில் இருந்த குழந்தை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. நாரதர் துயரத்தில் கதறினார். அந்த குழந்தையை காப்பாற்றும் முயற்சியில் கையில் பிடித்திருந்த குழந்தைகளில் ஒன்று வெள்ளத்தில் சென்று விட்டது. கடைசியில் அவர் கெட்டியாக பிடித்து கொண்டிருந்த அவருடைய மனைவியும் வெள்ளத்தில் அடித்து சென்றனர். அவரை கரையில் ஒதுக்கியது. துயரத்தில் கதறினார் அவர். அப்பொழுது, மகனே, தண்ணீர் இங்கே, நீ தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று போனாய். நான் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். நீ போய் 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது என்று ஒரு மெல்லிய குரல் அவருக்கு பின்னால் கேட்டது. 1/2 மணி நேரமா என்று நாரதர் ஆச்சரியத்தோடு கேட்டார். 12 நீண்ட ஆண்டுகள் அவர் மனதில் ஓடி மறைந்து விட்டனர். ஆனால் அந்த நிகழ்ச்சியெல்லாம் 1/2 மணி நேரத்துக்குள் நடந்து முடிந்து விட்டன. இதுதான் மாயை என்றார் ஸ்ரீ கிருஷ்ணர்.